ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எலி தொல்லையால் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் வந்துட்டு ரேட் ரிப்பல்லண்ட் வந்து எப்படி காரில் அடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஜின் பே ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா இடத்தும் நல்லா க்ளீனாக தொடச்சிக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கிளாஸ் வச்சு துடைக்கிறேன். சுத்தமாக டஸ்ட்டே இருக்கக்கூடாது. ஏன் டஸ்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் டஸ்ட்டு மேலே அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் டஸ்ட்டு மேலே தான் இருக்குமே தவிர டஸ்ட்டை வைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு க்ளீனான சர்ஃபேஸில் தான் எப்பயுமே அடிக்கணும். ஸோ அதனால் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாமே எடுத்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலுமே அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி துடைக்கணும். ஏன்னா என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே டஸ்ட் ஏறிட்டே இருக்கும். ஸோ அதனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா துடைச்சிக்கோங்க. அதே மாதிரி இன்ஜின் பேல எங்கே முக்கியமாக துடைக்கணும்னா, நம்ம பேட்டரி மேலே அடிப்போம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக அடிப்போம். அந்த இடத்துல தான் முக்கியமாக துடைக்கணும். ஒயர்ஸ், இந்த சென்சார்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலாம் ரொம்ப துடைக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டாலுமே ஷார்ட் சர்க்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கனெக்ஷன் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த ஒயர்ஸு சென்சார்ஸ்லாம் இருக்குன்னா அங்கே வந்து சும்மா மேலே மட்டும் துடைக்கிறதா, ரொம்ப டீப்பாக துடைக்காதீங்க. அதே மாதிரி இந்த பானட் எட்ஜஸ்லாம் வந்து நல்லா துடைக்கணும். ஏன்னா இங்கேயும் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, இங்கேயும் நம்ம லைட்டாக அடிச்சு வேணும். அதனால தான் சொல்லி ஃபுல்லாக துடைக்கிறோம். நல்லா துடைச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் அடிக்கணும் எங்கெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே கண்டிப்பாக அடிக்கணும். ஏன்னா இங்கே தான் பிளாஸ்டிக்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கண்டிப்பாக அடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஏர் ஃபில்டருக்கு மேலே போகிற டியூப்ஸு இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக அடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி ஹீட்டிங் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இங்கே தொடக்கூடாதுன்ட்டு. இந்த இடத்துலலாம் வந்து சுத்தமாக அடிக்கவே கூடாது. ஏன்னா ஹீட் மேலே அடித்தா ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக ECU மேலே அடிக்கவே கூடாது. ஏன் அடிக்கக்கூடாதுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சார்ஸ்க்கு மேலேயும் டேரெக்டாக அடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி அடித்தோம்னா சென்சார் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ரிப்பலண்ட் பார்த்தீங்கன்னா டாம் கேட் தான். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது ஆல்ரெடி ஒரு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் திருப்பி இதே நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 525 வருது. ஆனால் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஒரு 450 490 சம்டைம்ஸ், அது அந்த டைமை பொறுத்து. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த ரிப்பலண்ட் யூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணணும். நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு மாஸ்க் போட்டிருக்கணும். க்ளவுஸ் வந்து உங்கள் இஷ்டம், க்ளவுஸ் போடுறதுனால போட்டுக்கலாம். அதே மாதிரி அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்து அடிக்கணும். அதே மாதிரி ரொம்ப அப்படியே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கணுமாலாம் கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் மேலே அடிச்சிட்டோம். அடுத்து வந்து இப்போ நம்ம ஒயர்ஸ் மேலே அடிக்க போகிறோம். லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக தான் வரும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேட் ரிப்பலன்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு இதுவும் இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை மட்டும் செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ இதில் எடுக்கிறேன். ஆனால் எல்லாரும் கேட்டிங்கன்னா 3M நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 3M வந்து ஆன்லைனில் டூப்ளிகேட்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. ஷாப்ஸில் மட்டும் தான் வாங்கணும். ஏன்னா என் பக்கத்தில் நியர்பையில் ஷாப்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து டாம் கேட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு ஒரு ரிப்பலண்ட் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பிளாஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே மாட்டி பண்ணி விட்டுருங்க. இது என்ன பண்ணோன்னா ரேட் வராமல் ப்ரிவென்ட் பண்ணாது. பட் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து ரேட் பிடிக்காது, அதனால் கிட்ட வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது அடித்தா வராதுன்றதுக்கு கேரண்டி எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த புயலெல்லாம் கட்டியுமே எலி வந்துருச்சு. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டரி பாக்ஸை சுற்றி கடிச்சு வச்சுருக்கோம். அதனால தான் வந்து நான் திருப்பி ஸ்ப்ரே வாங்கி அடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டேரெக்டாக பிங் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கெல்லாம் ஹீட் ஆகுமோ அந்த இடத்துலலாம் டேரெக்டாக அடிக்காதீங்க. இந்த சென்சார்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜினுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக்குள்ளே வந்து அடிக்காதீங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ப்ரே அடித்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. இது இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டு சொல்லி வண்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுத்தால் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த மைன்யூட்டாக உள்ளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அடிச்சு விட்ருங்க. ஏன்னா உள்ளெல்லாம் ஒயர்ஸ் இருக்கும். ஸோ லைட்டாக ஜஸ்ட்டு ஸ்ப்ரே மட்டும் பண்ணால் போதும். அது வந்துட்டு ரொம்ப அப்படியே இது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லைட்டாக மட்டும் பண்ணிவிடுங்க. இங்கே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட பம்பர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 4 பம்பர்ஸ்லையும் அங்கேயும் அடிக்கணும். ஏன்னா எலி ஏறத்துக்கான மெயின் இடமே அங்கே தான். பம்பர் வழியாக தான், சஸ்பென்ஷன் வழியாக தான் ஏறும். ஸோ இதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக அந்த பம்பர் ஆண்ட போயிடுங்க. பம்பருக்கு சைடில் உள்ள கேப் இருக்கும், அந்த கேப்லேயும் அடிக்கணும். அதையும் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இங்கே பேட்டரி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், கடிச்சு வச்சுருக்கிறத கரெக்டாக அந்த ஸ்பாஞ்சிங்கெலாம் கடிச்சு வச்சிருச்சு. அதனால் அந்த இடத்துல சுற்றி அடிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் பிளாஸ்டிக் இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் அடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் கடிச்சு வச்சிருச்சு. அதனால் இங்கே சுற்றி நான் அடிச்சுக்கிறேன். இங்கே அடித்து முடிச்சு நெக்ஸ்ட் இப்போ பம்பருக்கு தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பம்பருக்கு அடியில் சஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சுற்றி அடிச்சு விட்ருங்க லைட்டாக. ஏன்னா இந்த வழியில் தான் ஏறும். நான் ஒரு பம்பருக்கு மட்டும் காட்டுறேன், நீங்கள் எல்லாம் 4 பம்பருக்கும் அடிச்சு விட்ருங்க. ஸ்ப்ரே அடித்தா 6 மந்த்ஸுக்கு எலி வராதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு உண்மையான எனக்கு தெரியல. மேக்ஸிமம் 1 மந்த் தாங்க என்ன கேட்டிங்கன்னா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா என்ன வேணுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.